இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் எம் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இயற்கை வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம ரசாயன உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தாமல் விவசாயிகளுடைய பயிர் சாகுபடி செய்கிறது, சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகாமல் சாகுபடி செய்கிறது தான் நம்ம இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறோம். முக்கியமாக இதுக்கு நம்ம கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு கோட்பாடுகள் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயற்கை வேளாண்மைகளில் நம்ம சவாலாக அமையக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சாண உரம், நம்ம தொழு உரம் இதெல்லாம் போடக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னாக்கா, கலை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெரிய பாதிப்புக்கு உள்ளாது. அந்த கலையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு சவால் என்ன அப்படின்னாக்கா, பூச்சி நோய்கள். பூச்சி நம்மளுக்கு பெரும் சவாலாக இருக்கும், நோய்கள் நம்மளுக்கு பெரும் சவாலாக இருக்கும். அதே சமயத்தில் அறுவடை பின்செய் நேர்த்திகள் நம்ம கரெக்டாக பண்ணணும், அதாவது சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம சரியாக இதை 4 கோட்பாடுகளையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இயற்கை வேளாண்மையில் ரொம்ப வெற்றிகரமாக நம்ம சாதிச்சிடலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா கலை மேலாண்மை. இந்த கலை மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நிறையா கோட்பாடுகள், அதாவது ஒரு பயிர் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த பயிரில் ஊடு பயிர் பண்ணணும், பயிர் சுழற்சி பண்ணணும். அதாவது ஒரே பயிராக ஒரு தடவை பண்ணாமல் பயிர் சுழற்சி, ஒரு தடவை இப்போ இந்த வயலில் நிலக்கடலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அடுத்த தடவை இதுக்கு வேறு பயிராக உளுந்து பண்ணலாம். இந்த உளுந்து பண்ணக்குள்ளே எப்படின்னாக்கா, அந்த வேர் முடிச்சுகளில் ரைசோபியம், இந்த வேர் முடிச்சுகளில் தடிச்சத்தை சேர்த்து வைக்கிற தன்மை இருக்குது அந்த பயிருக்கு. அதனால் அடுத்த பயிருக்கு, அதாவது உளுந்துக்கும் அடுத்த பயிருக்கும் அந்த தடிச்சத்துக்கெல்லாம் பயன்பட்டு நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பயிர் சுழற்சி பண்ணணும். இதில் ஊடு பயிர் பண்ணணும். ஒரு பயிர் இருக்குது அப்படின்னாக்கா, இன்னொரு பயிர் அது கூட வச்சோம் அப்படின்னாக்கா அது ஊடு பயிர். அது கூட இன்னொரு 2-3 பயிர் சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கக்குள்ள கலப்பு பயிராக வரும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா, பூச்சி நோய்க்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுகிறோம். அது முக்கியமாக கலை மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல பாலித்தீன் மூடாக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். பாலித்தீன் மூடாக்கு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாலித்தீன் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை பயிருக்கு இடையே ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம், அந்த பயிர் இருக்கிற இடைவெளியை தவிர மீதி எல்லாத்துலேயும் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த நிழல் இருக்கிற இடத்துல களைகள் முளையாது. அது பயிர் கழிவு மூடாக்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய களைகள் இருக்குது, நிறையா செடிகள் இருக்குது. ஏற்கனவே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அந்த கரும்பு சோகை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த கரும்பு சோகையை அந்த நிலத்திலே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அதிலே அந்த எந்தெந்த இடத்துலலாம் அந்த பயிர் கழிவு போட்டிருக்குமோ அந்த இடத்துலாம் எனக்கு அந்த களைகள் வர்றது கட்டுப்படுத்தும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒன்று பாலித்தீன் மூடாக்கு, இன்னொன்று பயிர் கழிவு மூடாக்கு, இன்னொன்று பாய் வீட் மேட்டுன்னு ஒன்று இருக்குது. வீட் மேட்டுன்னா களைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களைப்பாய் அப்படிங்கிறதுல என்ன ஆகுனாக்கா, நம்ம களை பயிர் முக்கிய பயிர் கரையில் இருக்கும், பள்ளத்தில் இருக்கிற அந்த பள்ளத்தில் இருக்கிற இடம் சும்மா இருக்கும். அதனால் அந்த வெயில் போடுறதுனால களை அங்கே முளைக்கும். அதில் ரொம்ப மொத்தமான ஒரு பாய் மாதிரி உள்ள ஒரு அமைப்பை போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா, அதில் அந்த களைப்பாய் போட்டோம் அப்படின்னாக்கா களை மட்டும் கட்டுப்படுது, அதுமாரி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கொஞ்சமாக களை இருக்கக்குள்ளே களை ஒன்று நம்ம எடுக்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இது போட்டாவே நம்ம களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முடியாத விஷயம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா, இதில் விவசாயிகள் நிறையா பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா நம்ம களைக்கொல்லிகள். இந்த களைக்கொல்லிகள் ரொம்ப அதாவது ஆராய்ச்சி முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, களைக்கொல்லிகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, தேனீக்கள் இப்போ வரும் காலத்தில் அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு இனத்தில் நம்ம தேனீக்களை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த களைக்கொல்லிகள் தான். ஏன் அப்படின்னாக்கா, அந்த களைக்கொல்லியோட துகள்கள் ரொம்ப நுண்ணிய துகள்களாக இருக்கும். அதை நம்ம பயிர் மேலே பட்டிருக்கக்குள்ளேயோ இல்லை செடி மேலே இருக்கக்குள்ளேயோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பூ இருக்குது, அந்த பூ மேலே நம்ம களைக்கொல்லியை அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த பூவில் தேன் எடுக்க உட்காரக்குள்ள அந்த களைக்கொல்லியோடைய நுண்துகள்லையும் அது சுவாசிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அதில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அது போகிறதுக்கு திருப்பி வழி இல்லாமல் போயிடும். அதாவது அந்த தேனி ஒரு உட்காந்து சாப்பிட்டுது அப்படின்னா, திருப்பி அது அதோடைய கூட்டுக்கு போகிறதுக்கு உள்ள ஞாபகம் கூட இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு அந்த களைக்கொல்லியோட துகள்கள் பாதிப்பு இருக்கும். அதனால் நம்ம களைக்கொல்லியை ரொம்ப முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கடுத்து பயிர் பாதுகாப்பு. இந்த பயிர் பாதுகாப்பில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா,
கரெக்டான அதாவது சரியான தேர்வுகளை ரகங்களை தேர்வு பண்ணணும், சரியான விதைகளை தேர்வு பண்ணணும். அந்த விதைகளை வாங்கிட்டு வந்து பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முக்கியமாக விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி வந்து 2-3 வகையான விதை நேர்த்தி இருக்குது. ஒன்று விதையிலே வந்து நம்ம விதை மருந்தை அதாவது ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனாஸும் கலக்கிறது. இன்னொன்று வந்து நாற்றுகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நாற்றுகள் வந்து நாற்றங்காலில் இப்போ நெல் இருக்குது அப்படின்னா நெல் நாற்றங்காலில் வந்து ஒரு மூலையில் கரையை கட்டி விட்டு அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் அந்த இதில் கலந்து விட்டு அந்த வேறு நாற்றங்கால் முடின்னு சொல்லுவோம், அதை எடுத்து அந்த நாற்றங்காலில் அந்த தண்ணியில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி எடுத்து போட்டு நடுறது, அது ஒரு வகை இருக்குது. அதே வேலையை வயல் ஃபுல்லாக அதாவது நடவு வயல் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோமோ அந்த வயல் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறதும் இருக்குது. அந்த வயல் ஃபுல்லாக பண்ணக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏக்கருக்கு 2 கிலோங்கிற அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் எருவில் நல்லா கலந்துக்கிட்டு ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக தூவிட்டு திருப்பி நடலாம். அந்த மாதிரி நடுறதும் இந்த பயிர் பாதுகாப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயிர் பாதுகாப்பில் வந்து இயற்கை வேளாண்மை சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம மெயினாக முதலாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய், வேம்பு சார்ந்த பொருட்கள், அதாவது வேப்பம் புண்ணாக்கு போடுறது, வேப்ப எண்ணெய் அடிக்கிறது. வேப்ப எண்ணெயில் வந்து இப்போ வந்து புதுசாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசாடிராக்டின் அப்படிங்கிற ஒரு பொருளை வேப்ப எண்ணெயிலேருந்து எடுத்து அதிலிருந்து அந்த கசக்கக்கூடிய தன்மையுடைய மூலக்கூறுகள் மட்டும் எடுத்து அது தண்ணியில் கரையிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படி அதிகப்படியான பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து தண்ணியில் கரையாது. அதாவது அந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்ம தண்ணியில் கரையக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த வேப்பெண்ணெயை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய மினிமம் கொஞ்சமான அளவுலேயே வந்து அதிகப்படியான அந்த மூலக்கூறுகளை சேர்த்து அதிகமாக வேலை செய்கிற மாதிரி நம்ம அதில் ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து நம்ம வந்து கிரீட் வேளாண் அறிவியல் மையத்தில் நம்ம எல்லாத்துலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் முட்டை அட்டை ஒட்டு ஒன்று இருக்குது. அதில் மஞ்சள் இனக்கவர்ச்சி பொறி இருக்குது. அதேமாதிரி இனக்கவர்ச்சி பொறிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஒரு பர்டிகுலராக ஒரே குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு வகையான பூச்சி மட்டும்தான் அந்த கட்டுப்படுத்த கூடியது இருக்கும். அதில் வந்து லியூர்னு ஒரு அமைப்பு இருக்கும், மேலே புனல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த புனல் மாதிரி உள்ள ஒரு அமைப்பை பார்த்து அதுலேருந்து இந்த பெண் பூச்சியோடைய வாசனையை வைக்கவில்லை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண் பூச்சிகள் எல்லாமே அது வந்து அந்த பெண் பூச்சி தேடி வந்து உள்ளார விழுந்து அது ட்ராப், அதாவது தப்பிக்க முடியாத அளவில் ஒரு பொறியில் வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னாக்கா அந்த இனமே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி அழிகிற மாதிரி நம்ம இது மாதிரி அமைப்பு இருக்குது. அது மாதிரி இருக்குது. அப்புறம் பட்டாம்பூச்சி தான் நம்மளுக்கு வந்து முட்டையை உற்பத்தி பண்ணுது. அதை கூட அது மாதிரி இது பண்ணக்குள்ள நம்மளுக்கு அந்தோடைய பூச்சி பருவங்களை கண்காணித்து அந்த பூச்சி பருவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகள் நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நோய்களில் வந்து நிறையா நம்ம விதை நேர்த்தி பண்ணுறதுலே ஆகட்டும், இல்லை வந்து நாற்றங்காலில் போகிறதுலே ஆகட்டும், இல்லை வந்து வயலில் போடுறதுலே ஆகட்டும் வந்து நோய்களை நம்ம ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம். இது இல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கட் பண்ணி அதாவது அதை கட்டுப்படுத்தி அதை வந்து வயல்லேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாவே பாதி நோய்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாகிடும். அதாவது சரியான முறையில் தீர்வு கண்டுடலாம். அதனால் இந்த மாதிரி முறைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம நோய்களையும் பூச்சிகளையும் களைகளையும் கட்டுப்படுத்தணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களைக்கொல்லிகளை முழுமையாகவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். களைக்கொல்லிகளால் தான் நம்ம வந்து பெரும் பாதிப்பு வருது. அதாவது இயற்கை விளிம்பில் அழிவுக்குள்ள தேனீகளோட பாதிப்பு வந்து முழுமையாக வந்து நம்ம களைக்கொல்லி தான் பாதிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆய்வில் தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இயற்கை வேளாண்மை சம்மந்தமாக அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கிரீட் அறிவியல் மையத்தை வந்து கணுகுங்க. முக்கியமாக வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனக்கவர்ச்சி பொறி கிடைக்கிது. அதை நாங்களே வந்து ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனாஸ் இது மாதிரி நோய் பூஞ்சான மருந்துகளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். பயிருக்கு தேவையான இனக்கவர்ச்சி பொறிகள் மற்ற நிறையா கிடைக்கிறதால என்ன ஆகாது அப்படின்னாக்கா இயற்கை வேளாண்மைக்கு நாங்கள் முழுமையாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நீங்களும் வந்து நம்ம விவசாயிகளாக நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருந்து சுற்றுப்புற சூழலுக்கும் சீர்கேடாகாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இயற்கை வேளாண்மை செய்யும்படி அன்பாக கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற எம் அசோக்குமார் அவர்களை 09791008092 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.